என்னுடைய காரை 5,00,000 உங்களுக்கு விற்கிறதா சொல்றேன். நீங்க 4,00,000 தான் எடுத்துக்கிறதா சொல்றீங்க. ஹலோ சிஸ்டர்ஸ், நான் உங்க மோகன் ராஜ். இப்ப நீங்க மேக் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஆஃபர்னு சொல்லுவாங்க. நான் மேக் பண்ணது ஒரிஜினல் ஆஃபர். இங்க வந்து நான் தான் ப்ராமிஸ்டா இருக்கேன். நான் மேக் பண்ண ஆஃபரை வந்து நீங்க பார்கெனிங் அது பேரம் பேசுற விதமா 4,00,000 கேக்குறீங்க. இங்க நீங்க ஒரு நியூ ஆஃபர் மேக் பண்றீங்க. அப்ப அந்த ஒரிஜினல் ஆஃபர்ன்றது மறைஞ்சு போயிடும். நீங்க மேக் பண்ண ஆஃபர் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராமிஸ், நீங்க தான் ப்ராமிஸ், நீங்க தான் ஆஃபர் மேக் பண்றீங்க. சோ இதுதான் வந்து கவுண்டர் ஆஃபர். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல பார்க்கலாம். ஹைட் வர்சஸ் பிரெஞ்ச் 1840 நடந்த கேஸ் இது. பிரெஞ்ச் அவருடைய ஃபார்மை வந்து ஹைடுக்கு விற்கிறதா இருப்பாரு. 1,200 பவுண்ட் சொல்லிட்டு பிரைஸும் பிக்ஸ் பண்றாரு. சோ லேட்டரா வந்து அதோட ஃபைனல் பிரைஸ் வந்து சொல்றாரு 1,000 பவுண்ட் நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு. சோ ஹைட் என்ன பண்றாருன்னா, அவனோட ஃபார்ம் வந்து நான் வாங்கிக்கிறேன், பட் 950 பவுண்ட் இருக்கும் ஓகேவான்னு கேட்கிறாரு. சோ பிரெஞ்ச் என்ன பண்றாருன்னா அதை ரெஃப்யூஸ் பண்றாரு. லேட்டரா வந்து ஹைட வந்து 1,000 பவுண்டையும் ஃபார்ம் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் வந்து விற்கிறதுக்கு மறுக்கிறாரு. சோ கோர்ட்ல இஷ்யூ போகுது. 3 இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கவுண்டர் ஆஃபர் ஒரிஜினல் ஆஃபர் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. செகண்ட்லி பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆஃபர் மேக் பண்ண